ராகி. இந்த ஃபுட்டை பார்த்தாலே இந்த ஏழைங்க தான் இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி பல பேர்த்துக்கு இருக்குது. இப்போலாம் ஹோட்டலில் கூட இந்த ராகியை செஞ்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் பல பேர் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் சாப்பிட்ற ரைஸை விட கோதுமையை விட இதில் 10 மடங்கு கால்சியம் இருக்குது. இதனால் உங்களோட போன் ஹெல்த்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறும். இந்த ராகி நீங்கள் சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தான் டைஜஸ்ட் ஆகும். ரொம்ப ஸ்லோவாக தான் டைஜஸ்ட் ஆகும். உடனே சுகர் லெவலை ரிலீஸ் பண்ணாது. இதனால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாருமே அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. ராகியை சாப்பிடும்போது அவங்களுக்கு அதை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால் அவங்க பாடியில் இருக்க சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டான பீஸா பர்கர்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கவங்க ஒரு நாள் இந்த ராகியை சாப்பிட்டா அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஃபீல் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. உங்களோட ஸ்டொமக் ரொம்ப கிளியராக இருக்கும். இது உங்களோட ஸ்டொமக்கை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.